வறட்சியால் தென்னை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வறட்சியின் காரணமாக 10 லட்சம் தென்னை மரங்கள் பட்டு போய்விட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் 50 லட்சம் தென்னை மரங்கள் காய்க்கும் திறனை இழந்துவிட்டதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். வறட்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் பராமரிப்பு செய்த தென்னை மரங்கள் எல்லாம் பட்டு போய் அவர்களுக்கு அதை மட்டும்தான் வருவாய் என்ற கடந்த 4 ஆண்டுகளில் எந்த விதமான விவசாயம் இல்லாத நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய விவசாயிகளுக்கு ஒரு மரத்திலிருந்து சராசரியாக 200லிருந்து 225 காய்கள் வரை கிடைத்து கொண்டிருந்தது. இதை வைத்து ஒரு 50 தென்னை மரம் இருந்தால் அந்த தென்னை மரத்தை வைத்து அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொள்ளலாம் என்று இருந்த விவசாயிகளுக்கெல்லாம் இன்று அந்த தென்னை மரங்கள் முழுமையாக பட்டுவிட்டது. அவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மழை இல்லாத காரணத்தினால விவசாயம் சுத்தமாக போச்சு. இப்போ என்கிட்ட ஒரு 400-500 தென்னை மரம் இருக்குது. ஒவ்வொரு மரமாக குறுத்தே விழுக ஆரம்பிச்சிருச்சு மழை இல்லாத காரணத்தினால. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரண நிதியும் அரசாங்கமாக பார்த்து எங்களுக்கு எதுவும் மானியத்தில் எதுவும் லோனுன்னு ஏதாவது கொடுத்து எங்களை ஏதாவது ஊக்குவிச்சா நாங்கள் விவசாயிகள்லாம் கொஞ்சம் ஆர்வத்தோடு செயல்பட முடியுங்க.